ஒரு 4 நாளைக்கு முன்னாடி காரி துப்புறாரு அந்த மூஞ்சிய. சேர்ந்த உடனே கட்டி பிடிச்சு அதையே நக்குறாரு. அவன் துப்புறவனுக்கும் வெக்கம் இல்ல, துட்டு வாங்கினவனுக்கும் வெக்கம் இல்லை. இதை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. என்னுடைய பயம்தான் உன்னுடைய பலம். அதை விட மாட்டேன் நான். சாகிறதுக்கு முன்னாடி மனுஷன் சாகக்கூடாதுங்க. சிச்சி. 10 ஆண்டு காலம் பிரதமர் நரேந்திர மோடி இந்த நாட்டை ஆட்சி பண்ணியிருக்கிறாரு. நீங்க தொடர்ந்து குரல் எழுப்பிட்டே வந்திருக்கீங்க. சினிமால இதனால உங்களுக்கு பாதிப்பு இருக்கா? இருக்கும். ஒரு மனிதன் நீயா இருக்கும்போது சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. சில ஆட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. நார்த் இந்தியாவில் கொஞ்சம் படங்கள் கம்மி பண்ணானுங்க. அது ஒரு பேட்டியில சொல்லியிருந்தீங்க, ஹிந்தியில கொஞ்சம் வாய்ப்புகள் குறையுதுன்னு சொன்னீங்க. அப்படிதான் இருக்கா? இப்போ அப்படிதான் இருக்கு. ஆனா அதை வச்சு நான் அழக்கூடாது. ஏன்னா அவங்க அப்படிதான் இருப்பாங்க. நீ இறங்குனதுக்கு அப்புறம் நீ அதெல்லாத்தையும் எதிர்பார்க்கணும். அப்ப நான் என்ன சொல்றேன், தொலைக்கிற அளவுக்கு நான் பணக்காரன்டா, என்ன பண்ணுவேன் நீ நான் அதே தொலைக்கிறேன்னு எடுத்து பிச்சைக்காரன் கிடையாது. நான் எனக்கு ஒரு தன்மானம் இருக்கு. அப்ப நான் அரசியல் ரீதியா பேசுறதை வச்சு நீ இப்படி பண்றியா? எனக்கு வலிக்கல. நீ என்னுடைய பயம்தான் உன்னுடைய பலம். அதை விட மாட்டேன் நான். பயத்தை ஒரு நாளும் காண்பாட்டீங்க. பயம் வராது இல்ல, தேவையில்லை. அண்ட் இவ்வளவு கொடுத்துருக்கேங்க. இப்ப நானும் ஒரு ஐயோ ஒரு 10 கோடி 20 கோடி 30 கோடி சம்பாதிச்சிருக்கலாம் அப்படின்னா சிரிப்பாங்க. இருக்கிறத வச்சு வாழ முடியுமா? முடியாதனால சாகிறதுக்கு முன்னாடி மனுஷன் சாகக்கூடாதுங்க. நான் செத்த செய்தி 10 பேருக்கு போகணுமே தவிர எனக்கே வரக்கூடாதுங்க. அதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? அதெல்லாம் ஒரு வாழ்க்கையான்னு கேட்கிறேன். சிச்சி. தன்மானம் இல்லாத வாழ்க்கை. தன்மானம் இல்லாத வாழ்க்கை நமக்கு எதுக்கு? 10 ஆண்டு காலம் பிரதமர் நரேந்திர மோடி இந்த நாட்டை ஆட்சி பண்ணியிருக்கிறாரு. நீங்க தொடர்ந்து குரல் எழுப்பிட்டே வந்திருக்கீங்க. இப்ப மீண்டும் அவர் பிரதமரா வரணும், 400 சீட் ஜெயிச்சு வரணும், மீண்டும் மோடி ஆட்சி அப்படின்னு பேசுற ஒரு நேரத்துல நம்ம உட்காந்து, நீங்க ஒரு பிரதமரோட ஒரு பேர் சொல்றீங்க, நான் சொன்னா திட்டுறாங்க, ஏன் அந்த ஆளை அப்படி உயிர் வாங்குறேன்னு. அவரை மன்னர்ன்னு கூப்பிடலாம். ஏன்னா அவர் மன்னர்ன்னு நினைச்சிட்டு இருக்காரு. பழைய காலத்துல மன்னர் இருந்தாங்கல்ல, அவருக்கு ஒரு காஸ்டியூம் இருக்கும், இது இருக்கும், வேடங்கள் இருக்கும், அவருக்குன்னு ஒரு புஷ்பக விமானம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு மன்னர் ஆட்சி நடத்திட்டு இருக்கிறதுனால அந்த மன்னரை நான் கேள்வி கேட்பேன். ஆனால் எனக்கு மன்னரோட ஆட்சி பிடிக்கல. அவர் என்ன ஆட்சி பண்ணிட்டு இருக்காரோ, இந்த 10 ஆண்டு காலமா இந்த நாடு என்ன ஆயிருக்கோ அது எனக்கு தெரியுது. அதனாலதான் கேள்வி கேட்க. மன்னர் ஆட்சி பிடிக்கலன்னு ஏன் சொல்றீங்க? இந்த ஆட்சியில நாடே வளர்ந்துருச்சு, டிஜிட்டல் இந்தியா வந்துருச்சு, ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்கில் இந்தியா, நிறைய இந்தியா வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்கி பார் 400 பார்ங்கிறாருல, என்ன வந்துடுச்சு? நண்பன் ஒருத்தன் பேசிக்கிட்டு இருந்தான், நிறைய மாற்றம் வந்திருக்கான், மாறிடுச்சுடா, ஏர்போர்ட் எல்லாம் மாறிடுச்சுன்னு. ஏர்போர்ட் மாறலடா செல்லம், கை மாறி இருக்கு, அதை புரிஞ்சுக்கோன்னு. இந்தியாவில் இருக்க அத்தனை ஏர்போர்ட்டும் அதானி கை மாறி இருக்குடா, அதெல்லாம் ஒன்றும் மாறல. வா ஒரு காஃபி குடிக்கலாம் வான்னு பெங்களூர் ஏர்போர்ட்ல. அவன் மன்னரோட பெரிய ஃபேன். அவன் ஏன்னா 300 ரூபாய் காஃபி, 300 ரூபாய் காஃபிடா, இது நாட்டுக்கு போலடா, அந்த மன்னரோட ஃப்ரெண்ட் இருக்கா, நண்பர் இருக்கல, அதை போல. அதை ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க? நீ டோல்கேட் பாஸ் வச்சிருக்கியா? அந்த டேக் இருக்குல்ல, ஆமா, மினிமம் பேலன்ஸ் எவ்வளோன்னு, 400 ரூபாய் வைக்கணுமாமே. ஆமா, 400 ரூபாய் தானேடாண்ணா. 400 ரூபாய் தான்டா, கோடிக்கணக்கான 400 ரூபாய் எவ்வளோ வரும்டான்னு. இது ஒரு பெரிய ஃப்ராட் இல்லையா? அது கோடிக்கணக்கான பேரு டேகை வச்சுக்கிட்ட 400 ரூபாய்னா எதுக்கு அங்கே வச்சிருக்காங்க? பிளாக் மணின்னு சொல்றீங்க. ஒரு பெரிய ஒரு டிமானிட்டைசேஷன் பண்ணானுங்க. எங்க போச்சு? இந்த கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்காக ரொம்ப ஸ்ட்ரிஞ்சன்டான மெஷர்ஸ் இதுன்னு சொல்றாங்க. ஆமா. அந்த கருப்பு பணம் எவ்வளவு ஒழிச்சிருக்காருன்னா, என்ன அவருக்கு ஓட்டுக்கு அவர் காசு கொடுக்கறது இல்லையா? எங்கேருந்து வருதான் அவருக்கு? அவர் காஸ்டியூமுக்கு எங்கேருந்து வருது மன்னருக்கு? 1,60,00,000 ரூபாய் அவருடைய எஸ்பிஜி செக்யூரிட்டி. நான் கொடுத்ததுல ஒரு புஷ்ப விமானத்தை வாங்கிட்டு இந்த எலெக்ஷன் கேம்பெயின் சுத்திக்கிட்டு இருக்காரு. அவரு யார் காசுல சுத்திக்கிட்டு இருக்காரு? இந்த மன்னருக்கு ஒரு மூஞ்சிக்கு நேராக சொல்லணும், உன்னுடைய பெட்ரோல் காசு, உன்னுடைய செக்யூரிட்டி காசு, நீ போடுற துணி காசு என் காசியா? நான் அதுக்கா பண்ணேன்? நான் அதுக்கா கொடுத்தவனுக்கு 3000 கோடிக்கு நீ ஒரு சிலையை கட்டுற, மேக் இன் இண்டியான்னு ஸ்டார்ட் பண்ணாரு. நம்ம ஊர்ல சில்ப கடை பண்றவங்க இல்லையா? ஏன் சைனால இருந்து வர வைக்கிற வல்லபாய் பட்டேல? கேரளாவில் ஃபிளட் ஆனா 500 கோடி கொடுக்க மாட்டேங்கிற? எது முக்கியம் இந்த நாட்டுக்கு? அந்த வல்லபாய் பட்டேல் ஸ்டடி கட்டி இப்போ அன்னைக்கு முடிஞ்சிடுச்சு, அந்த செல்ஃபி முடிஞ்சிடுச்சு. இப்போ போய் பாருங்களாங்க, சுற்றி முற்றி என்ன இருக்கு, அதோட வருமானம் என்ன இருக்கு சொல்லுங்க. 2 லிஃப்ட்ல ஒரு லிஃப்ட் வேலை பார்க்கலாங்க. சுற்றி இருக்கிற ஏதாவது ஒரு பள்ளிக்கூடம் இருக்காங்க, அங்கே இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு ஏதாவது பண்ணியிருக்காரா? அது அங்கங்கே அவர் ஒரு நல்ல ஒரு ஈவெண்ட் மேனேஜர். நம்ம மன்னர் ஒரு ஈவெண்ட் மேனேஜர் பண்ணிக்கிட்டு இப்போ 400 பார்ன்றாரு இல்லை 10 வருஷத்துல மறுபடியும் 40 தான். எவ்வளோ ஆணவம் இருந்தா சொல்லுவேன் நீ? 400 பார்னா என்ன சார்? 400க்கு மேலே வருவாராம் அவரு. 400க்கு மேல வர்ற நம்பிக்கை இருக்கிறவன் நீ ஏன் கேப் மாறிய முள்ள மாறிய கொலைகாரனை கொள்ளை அடிக்கிறவனால உங்க கட்சியில சேர்த்துக்கிட்டு இருக்க? வாஷிங் மிஷினா நீ?
எனக்கு புரியல. அந்த கர்நாடகாலேருந்து தேவகவுடா குடும்பத்தோட வச்சிருக்காரு. அங்கே அஜித் பவார் அவனோட பிரதர் கிட்ட பேசிட்டு இருந்தாரு. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி காரி துப்புறாரு அந்த மூஞ்சிய. சேர்ந்த உடனே கட்டி பிடிச்சி அதையே நக்குறாரு. அவன் துப்புறவனுக்கும் வெக்கம் இல்லை, துட்டு வாங்கினவனுக்கும் வெக்கம் இல்லை. இதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. அதுக்கு ஒன்று உடைக்கிறான் பாருங்க. மகாராஷ்டிரா உடைக்குவான், தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இப்போ இங்கேருந்து ஒரு செங்கோல் எடுத்துட்டு போறாருங்க. என்ன பண்ணலாம் அவரை? இங்க வந்தா வேட்டி கட்டுறாரு. சரி, தமிழ் கலாச்சாரத்துக்கு மரியாதை தரோம். ஆமா ஆமா, ஹிந்தியும் திணிப்பானா, தமிழ் கலாச்சாரத்துக்கு மதிப்பானான். அது பாருங்க, ஹிந்தி திணிச்சவன் நீ தானே, நீட்டை திணிக்கிறவன் நீ தானே. அப்போ நீ எங்கே தமிழ்நாட்டு மக்களை, தமிழ் கல்ச்சரை மொழியை நீ மதிக்கிறேன்னு நான் நம்பலாம்?